سائق خدام أي واحد ما يقدر يسافر لازم قبل ما يدفع 500 دينار ما يقدر يسافر. صورة المحضر في مدينة جابل الأحمد تم مخالفته 500 دينار كويتي، وهذا القانون حاطينه وزارة الكهرباء والماء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு சில முக்கியமான அவேர்னஸான பதிவு. அதில் முதலாவது பதிவாக நான் சொல்கிறது, சாரதிகளை வண்டியோட கீ, இந்த டிஜிட்டல் கீ இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எலக்ட்ரானிக் கீ, இதில் பேட்ரி இருக்குது, இதுக்குள்ளே பேட்ரி இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே பேட்ரி இருக்குது. நீங்கள் சில டைமில் வண்டியை லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது பட்டன் சில டைமில் 2-3 தடவை அப்படி நசுக்கினாதான், இல்லை பக்கத்தில் போய் நின்று ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகுது. அது மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா சில நேரங்களில் வண்டி ஓப்பன் ஆகாட்டி இந்த பாருங்கள், வண்டிகளில் இந்த சைடில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். அதை இப்படி ப்ரெஷ் பண்ணி இழுத்திங்கன்னா, இதை ப்ரெஷ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா கீ வரும். அதை வச்சு நீங்கள் வண்டி திறந்து மூடலாம். அது ஒன்று. அடுத்தது, இந்த சில வண்டியில் இப்போ இது லாக்ஸஸ் 350, இந்த புது வண்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது எங்கள் வீட்டு மேடத்தோடைய வண்டி. இந்த வண்டியில் பேட்ரி லோவாகி இருந்துச்சு, வண்டி அன்லாக் ஆகிடுச்சு. சரியா? இதுவும் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது, இந்த மாதிரி பட்டனை புஷ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா கீ வரும். இந்த பட்டனை புஷ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா சைடில் இருக்குது பட்டன், இந்த இருக்குது. இந்த பட்டனை புஷ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற பட்டனை புஷ் பண்ணிவிட்டு இழுத்தா இந்த கீ வரும். ஆனால் இந்த கீயை போட்டு வண்டியை திறந்தாலும் இந்த இதில் பேட்ரி சார்ஜ் இல்லாமல் போனதால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணினா கீ நாட் டிடெக்டட் அப்படின்னு வந்துச்சு. அதனால் உங்களுக்கு சாதாரண வண்டி நீங்கள் லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு லாக் பண்ணி திறக்கும் போதே தெரியும், சில டைமில் சுவிட்ச் வேலை செய்யுதில்ல, சுவிட்ச் ரொம்ப நார்மலாக தான் வேலை செய்யுது, பக்கத்தில் போய் அழுத்தினா தான் வேலை செய்யுது அப்படின்ற நிலைமை வருதுன்னா தயவு செய்து பேட்டரியை மாற்றுங்க. இதுக்குள்ளே பேட்ரி இருக்குது. இது நீங்கள் அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பேட்டரியை மாற்றி தருவாங்க. பேட்டரி இருக்குது, ஒரிஜினல் பேட்டரியை மாற்றிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. டிஜிட்டல் இப்போ வரக்கூடிய ஃபுல் ஆப்ஷன் வண்டிகளில் கூடுதலாகவே இந்த பிரச்சனை இருக்குது. இதை முதலாவதாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக, இப்போதைய சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தூசி காற்று வீசுது. தூசி காற்று வீசுறதோட சில நேரங்களில் இங்கே இதில் மழையும் பெய்யும், உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் மழை பெய்யும் போதோ அல்லது தூசி காற்று அடித்த பிறகோ வண்டிகளை கழுவுவீங்க. மழை பெய்து விட்ட பிறகும் சரி, அல்லது தூசி காற்று அடிக்கும் போது சரி, வண்டி கழுவுவீங்க. வண்டி கழுகும் போது ஹோஸ் எடுத்து ஃபுல்லாக தண்ணீர் அடித்து கழுவுவீங்க. அப்படி வண்டி கழுவினா 500 தினார் ஃபைன். யார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, சுற்றுச்சூழல் அதிகார சபை, அவங்க வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், அதாவது குவைத்துடைய மின்சார மற்றும் நீர்வளங்கள் அதிகார சபை, அவங்க டைரெக்டாக இந்த ஃபைனை கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாங்க ஒரு குவைத்தி. تدري في مخالفة قيمتها 500 دينار كويتي بحالة انك غسلت واجهة بيتك بالهوز. شوف الهوز هذا، بحالة انك استخدمته انك قاعد تغسل واجهة بيتك، هذه مخالفة هدر الماء. تخيل اذا استخدمت الهوز هذا حق غسيل واجهة البيت او حتى حق غسيل سيارات، مخالفتها 500 دينار كويتي من وزارة الكهرباء والماء. هذه صورة المحضر في مدينة جابل الأحمد. பில்லையும் போட்டிருக்கிறாரு. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். வசாரத்துல் கஹரபாய் உமாய், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், அவங்க தான் இந்த முக்காலஃபாவை கொடுக்குறாங்க. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளும் இருக்கிறீங்க, வீட்டில் பணிப்பெண்கள் நிறைய பேரும் வண்டி கழுவுறவங்க இருக்கிறீங்க, அதே மாதிரி சாரதிகளும் இருக்கிறீங்க. வண்டி கழுகிட்டு இருக்கும்போது கையும் மெய்மாக பிடிச்சாங்கன்னா, அதாவது சாட்சியோட ஆதாரத்தோடு நீங்கள் கழுகிட்டு இருக்கும்போது பிடிச்சாங்கன்னா நீங்கள் தான் அந்த முக்காலஃபா கட்டணும். வீட்டில் தண்ணி ஓடி இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் கழுவி ஹோஸெல்லாம் சுற்றி வச்சுட்டீங்க, தண்ணி முன்னாடி அதிகமாக தண்ணீர் கிடக்குன்ற பட்சத்தில் அது அவங்க வீட்டு ஓனருக்கு முக்காலஃபாவாக நோட்டீஸ் அடிச்சுட்டு போவாங்க. அதே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஹவுஸோடு நீங்கள் கழுகிட்டு இருக்கும்போது பிடிச்சாங்கன்னா உங்களுடைய பேரில் தான் முக்காலஃபா வரும். அதுவும் இது நான் எதுக்காக இதை இன்னும் கரார் பண்ணி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி குவைத்துடைய முனிசிபாலிட்டியும் சரி, குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபையும் சரி போட்டிருந்தாங்க இந்த கானூன், இந்த சட்டத்தை போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட நான் கஃபீல்கிட்ட சொன்னேன், பாபா 500 தினார் முக்காலஃபான்னு சொல்கிறாங்க,
சுற்றுச்சூழல் அதிகார சபையும் என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி முனிசிபாலிட்டியும் சரி பிடிச்சா பிரச்சனை என்ன செய்கிறது பாபா, நான் வண்டியை வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்து கழுகப்பா அப்படின்னு கேட்க, வாரத்தை பார்த்துக்கலாம், நீ கழுகு, எது வருதோ பார்த்துக்கலாம், தண்ணி பக்கெட்டில் போட்டு கழுகாமல் எப்படி கழுகுறது அப்படின்ற மாதிரி பாபாவே வந்து ரொம்ப கோபமாக பேசினார். நீ வாரத்தை பார்த்துக்கலாம், நீ கழுகு தம்பி அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே பாபா அவ்வளோ கம்பீரமாக சொன்ன பாபாவே என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, தூசி அடிக்குது சரியா, ஆனால் வண்டி கழுவுறதா இருந்தால் இதுக்கு பிறகு ரொம்ப கவனம், வண்டி கழுவுறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிய காலையில் கழுக முடிஞ்சால் கழுகுங்க, மற்ற நாளைகளில் வேலை நாட்களில் கழுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து குறிப்பாக வாகனங்கள் வந்து நான் இந்த நியூஸ் போட்டு முடித்ததுமே அப்படியே தூங்காமே உட்காந்து நியூஸை போட்டு முடித்ததுமே உடனடியாக என்ன பண்ணுறது, வண்டி கழுவுறது நான் விடிய காலையில் ஒரு 6-7 மணி ஆகும்போதே வண்டி கழுவி முடிச்சிருவேன். நியூஸை போட்டுட்டு உடனே போய் வெளியில் வண்டியை கழுவிடுறது. அப்போ அப்படி இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வந்து விடிய காலையில் 7 மணி 8 மணி அந்த டைமில் கழுகும்போது யாராவது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே க்ரோஸ் ஆகும்போது கண்டுட்டாங்கன்னா உடனே வண்டியை நிப்பாட்டி அந்த இடத்துலையே முக்காலஃபா தரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் சாரதிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சாரதிகள் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பணிப்பெண்கள், நிறைய பணிப்பெண்களும் வாகனம் கழுவுவாங்க. ஏன்னா இதில் இருக்கிற மெயினான ரிஸ்க் என்னென்னா, வாகனம் கழுவிட்டு இருக்கும்போது வந்து பிடிச்சிட்டாங்கன்னு 500 தினார் ஃபைன் உங்களுக்கு தான் போடுவாங்க. போட்டால் உங்களால் நாட்டுக்கும் போக முடியாது, அடுத்தது 500 தினார் நீங்கள் தான் கட்டணும். சில கஃபீல்கள் கணக்கே எடுக்க மாட்டாங்க, தெரியும் தானே. அதால் ரொம்ப கவனம். நான் இப்போ வீடியோ ஒன்று போடுறேன், இந்த அரபி வீடியோட கடைசியில் போடுறேன், காட்டுங்க. வண்டி கழுவு இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு வண்டி கழுவுன்னு சொன்னால் உடனே காட்டுங்க, இந்த வீடியோ காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க, சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது, வண்டி கழுவு இல்லாது. மாய்சீர் إذا يغسل 500 دينار مكالفة. سايق خدامة أي واحد ما يقدر يسافر لازم قبل ما يدفع 500 دينار ما يقدر يسافر، لازم يدفع 500 دينار مكالفة بعدين يقدر يسافر. هذا مو إلاب، هذا الوزارة، وزارة الكهرباء الماء. دير بالكم. நான் இந்த அரபியில் சொல்கிற விஷயங்களையும் காட்டுங்க கஃபீல்கிட்ட. أي واحد كفيل يقول غسل سيارة على الحوش ياخذ زب ماي يغسل، لا ما يصير. يقول ياخذ ماي على الباكت ويقدر يغسل، يحوش وبيت وغسل، لا ما يصير. يصب ماي على طول مكالفة. أول كان بلدية كان مكالفة، هذا الحين لا، الحين سيدة منو وزارة الكهرباء الماي. دير بالكم. منمي சிங்களத்துக்கு போயிட்டேனா, இந்த இதை வந்து தயவு செய்து உங்களுடைய கஃபீல்கள்ட்டையும் போட்டு காட்டுங்க. ஏன்னா சில நேரங்களில் அவங்க நம்ம இந்த வீடியோ படம் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானே அரபியில் சொல்கிறேன், ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு வந்து நம்மளே சொன்னால் தான் புரிஞ்சுக்குவாங்க. இது இருந்தால் பாருங்கள், நம்ம ஆள், நம்ம நியூஸ் போடுற ஆள் அவரே சொல்லியிருக்கிறார் அப்படின்றத கூட நீங்கள் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது. எப்படியுமே கடைசியில் நம்ம தலைக்கு தான் கத்தி, பரவாயில்ல ஏதோ எப்படியோ போய் சேரட்டும். மக்களே தயவு செய்து ரொம்ப கவனம், இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க. ஏர்போர்ட்டுக்கு போனால் உடனே திருப்பி அனுப்புவாங்க. சில கஃபீல்கள் கணக்கெடுக்காமல் விட்டுருவாங்க. முக்காலஃபா உங்கள் பேருக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே தான் கட்டணும். அவங்க கட்டவே மாட்டாங்க. 500 தினார் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்து சம்பளம் நீங்களே தான் கட்ட வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். நான் என்னுடைய வீடியோ நான் வேணா போடுறேன் பாருங்கள். நேற்றைய தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வீடியோ போட்டிருப்பேன், புறாக்கு வந்து தண்ணி கொடுத்து கழுவிட்ட வீடியோ. அப்போ அந்த செக்ஷனில் தான், அந்த சிச்சுவேஷனில், அந்த டைமுக்குள்ளே தான் வீட்டுக்கு நேற்று நைட்டு ஆக்கல் வாரன்னு சொல்லவும், அப்போ உடனே பாபா சொன்னார் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், உடனே ப்ரஷ் அந்த தடியை எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா டஸ்ட்பினில் அந்த டஸ்ட்டை அள்ளி குப்பை தொட்டியில் போட்டேன். ஏன் ரிஸ்க் நாமளே எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? ஏன்னா முன்னாடி எங்கள் கஃபீல என்ன சொன்னார், வாரத்தை பார்த்துக்கலாம், பலதியா தானே, சுற்றுச்சூழல் அதிகார சபை தானே, வாரத்தை பார்த்துக்கலாம், முக்காலஃபா தானே போட்டுட்டு போகிறான், வாரத்தை பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே கஃபீல் இன்னைக்கு அவர் வாயால் சொல்கிறாரு, தயவு செஞ்சு கவனம் பார்த்து பண்ணிக்கோ. ஏன்னா யார் மின்சாரம் மற்றும் நீர் என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில்
வந்து ஓவராக பேசினா உடனே மின்சாரத்தை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை தண்ணீரை கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. உசாரா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ நான் இந்த வீடியோட கடைசியிலையும் அட்டாச் பண்ணி விடுறேன் அந்த பாபா பேசுகிற வீடியோ, அதையும் காட்டுங்க. நான் அரபியில் பேசுகிற வீடியோவையும் காட்டுங்க. அதோட சேர்த்து நீங்களும் சொல்லுங்கள். நேற்று தினம் நான் கூட அந்த சுத்தம் பண்ணினதை வீடியோன்னு போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். கழுகாதீங்க. தண்ணி எடுத்து கழுகுறதா இருந்தால் அதான் விடிய ஜாமத்தில் அப்படி கழுகுறதா இருந்தால் கழுகுங்க. மற்றும்படி தயவு செய்து கவனம். வண்டி இன்னும் கிடைக்கல. இது ஏதோ அந்த பேட்ரி மாற்றணும் அப்படின்ற புண்ணியத்தில் அந்த பேட்டரியை மாற்ற போகிறதுக்காக ஒரு வண்டி கிடச்சிச்சு. நம்மளோட சொந்த வண்டி கிடைச்சா தான், நம்ம ஓட்டுற வண்டி கிடைச்சா தான் நம்மளுக்கு நிம்மதி. இல்லை அடுத்தவங்க வண்டியில் தொத்தல் உண்மையிலேயே ரொம்ப ஒருத்தர்கிட்ட தலையை சொரிஞ்சிக்கிட்டு அவங்க வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு கால் பண்ணி எங்கே இருக்க, எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப டார்ச்சராக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 வீடியோவும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். تدري في مخالفة قيمتها 500 دينار كويتي بحالة انك غسلت واجهة بيتك بالهوز. شوف الهوز هذا، بحالة انك استخدمته انك قاعد تغسل واجهة بيتك، هذه مخالفة هدر الماء. تخيل اذا استخدمت الهوز هذا حق غسيل واجهة البيت او حتى حق غسيل سيارات، مخالفتها 500 دينار كويتي من وزارة الكهرباء والماء. هذه صورة المحضر في مدينة جابل الأحمد تم مخالفته 500 دينار كويتي، وهذا القانون حاطينه وزارة الكهرباء والماء عشان ما تخالفني وتقول مو صدق كلامك. فدير بالك اذا تبي تغسل غسل الله لا يهينك بالطش، تعبى ماء وغسل ويعين ويعينكم الله. اذا مر الضابط القضائي حق المخالفات وشافك قاعد تغسل بالهوز سواء انت ولا السائق او الخادم، راح يحرر لك مخالفه ب 500 دينار كويتي.